போட்டியே உனக்கும் எனக்கும் தான். யாரு பெரிய ஆளுன்னு மூடி பாத்திரலாம். இந்த பாஷாவா இல்ல அந்த ஆண்டனியானு? பிப்ரவரி 17 முருகா, போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாமா? எனக்கும் ஒரே தலைவலியா தான் இருக்கு. வா போய் குடிச்சிட்டு வந்துடலாம். முருகா, எனக்கு ஒரு டீ போதும். உனக்கு என்ன முருகா வேணும்? எனக்கும் ஒரு டீ போதும்டா. அண்ணே 2 டீன்னு. அப்படியே டெய்ரி மில்க் சில்க் இருக்கானே? சில்கா? நீ என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? டீ வாங்க போறான்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்த. இப்ப எதுக்கு டெய்ரி மில்க் சில்க் கேக்குற? முருகா, தம்பி கமிட்டர் போல, அதனாலதான் சில்க் கேக்குறாரு. கரெக்டு தானே தம்பி? என்ன கமிட்டர்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? வீட்டுல யாருக்கும் தெரியாம ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி அவ வேணான்னு சொல்லுவா. எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு. அதெல்லாம் மீறி அவ லவ் பண்ண வச்சு அவ காலைல குட் மார்னிங் அனுப்புவா. அதுக்கு நம்ம பதிலுக்கு குட் மார்னிங் அனுப்பி அவளை என்னெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம காசு கொடுத்து கரியாகி ஒரு வழியா 2 பேரும் லவ் பண்ணி அதுலயும் பார்த்தா சிங்கிளா இருக்கவங்க நம்ம சொல்லுவாங்க, இவனுக்கு என்னப்பா கமிட்டடு ஜாலியா இருக்கான் அப்படின்னு. பார்த்தாதான்டா தெரியும் எங்களோட கஷ்டம் என்னன்னு. போன் ஒரு போன் நீ சைலண்ட்ல போட்டா கூட அது பிரச்சனையே கிடையாது. உன்னை யாரும் கேட்க போறதே இல்லை. ஆனா நாங்க ஒரு ஹாய்க்கு ரிப்ளை பண்ணனா கூட பக்கமா கேட்டுருவாள்குடா. ஓ, என்ன அவாய்ட் பண்றியா, என்ன பிஸியா, என்ன இக்னோர் பண்றியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 எபிசோடுக்கு எழுதுவாள்குடா. எங்க இருந்துதான் அப்பெல்லாம் அவளுக்கு கேள்வி தோணுமோ தெரியாது. அவ்வளோ கேள்வி கேட்டுருக்கோன்றுவாள்க. சரி, அமைதியா இருப்போம். என் போனை ஆஃப் பண்ணிட்டு படுத்தோன்மையே அடுத்து நான் ஆரம்பிச்சிருந்தா. பிரேக்கப்ல கொண்டு வந்து நிப்பாட்டாம விடவே மாட்டாளுங்க. ஆனா சிங்கிள்ஸ்லாம் அப்படியா? யார் போன் பண்ணா என்ன, போன் பண்ணாத்தி என்ன, நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். உங்களுக்கு என்னடா எங்களை பார்த்தா வைத்தறிச்சடா இருக்கும், கமிட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்க இப்படிதான் பேசுவீங்க. பேசுங்கடா எவ்வளோ முடியுமா பேசுங்க. டேய், ஒரு நிமிஷம் இல்லை. உன்னை அந்த பொண்ணு பிளாக் பண்ணி ஒரு மாசம் இருக்கும் தானே? ஆமா முருகா. இப்ப அதுக்கு என்ன முருகா? அப்புறம் என்ன ஊரை ஏமாத்திக்கல கமிட்டர்னு? முருகா, 3 மாசம் லவ் முருகா. எப்படி முருகா விட முடியும்? அதான் இப்ப பிப்ரவரி மாசம் வருது இல்ல, கொடுத்து அசத்திட போறேன். பாப்போம் என்ன சொல்றா அப்படின்ட்டு. லவ் பண்ணதே 3 மாசமா? இதுல 30 வருஷத்துக்கு பில்டப் மட்டும் கொடுக்குறான். டேய், நீனா திருந்தவே மாட்டா. அண்ணா, எனக்கு ஒரு டெய்ரி மில்க் சில்க் அப்புறம் ஒரு கிண்டர் ஜாய் கொடுத்துருங்கண்ணா. வாப்பா, நீ என்ன ஆளுப்பா? நீ என்ன ஆளா? என்ன கேக்குறீங்க அண்ணா? புரியலையே. இப்பதான்ப்பா ஒருத்தர் கமிட்டர்னு சொல்லி பல்க் வாங்கினாரு முருகன்ட்ட. நீ என்னன்னு கேக்குறப்பா, கமிட்டரால சிங்கிளா எப்படி அப்படின்ட்டு. கிண்டர் ஜாய் கேட்கறதே தெரிய வேணாமா அண்ணாச்சி? நான் மேரிட் அண்ணாச்சி, லவ் மேரேஜ் தான். கமிட்டடாகி கஷ்டப்பட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் அண்ணாச்சி. ஓ, மேரேஜ் ஆயிடுச்சா? அப்போ பிரச்சனை இல்லை. என்ன மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவ்வளோ ஈஸியா கேக்குறீங்க? லைஃப்ல பிரச்சனையே இங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு பொண்டாட்டியா அவதாரம் எடுக்கிறாளோ அன்னைக்கே நம்மளோட லவ்வர் மறைஞ்சிருவா. அப்பதான் ஆரம்பிக்கும். நீ முன்ன மாதிரி இல்ல. லவ் பண்றப்ப அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பாத்துப்பேன், இப்படி பாத்துப்பேன்னு சொல்லி அவ்வளோ சொன்னியே. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி பாத்துக்கிறியா, அப்படி பாத்துக்கிறியான்னு சொல்லி நம்மள கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணம் ஆகுற வரைக்கும் மட்டும் நான் பாசமலர மிஞ்சுற அளவுக்கு அண்ணான்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்டுங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. என்னைக்கு கழுத்துல தாலி எழுதோ அடுத்த நிமிஷமே கேட்டுருவாங்க, உனக்கு நான் முக்கியமா இல்ல உன் ஃப்ரெண்டு முக்கியமா, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதே நிலைமைதான் நம்மளோட அம்மா அப்பாவுக்கும். உன் அம்மா முக்கியமா நான் முக்கியமா, ஒரே வீட்டுலதான் இருப்போம், இருந்தாலும் உன் அம்மா முக்கியமா நான் முக்கியமா, உன் அம்மா முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருவாங்க. கல்யாணம் ஆன பிறகுதான் அண்ணாச்சி தோணுது பேசாம சிங்கிளாவே இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு. ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க அண்ணாச்சி. என்னாச்சு முருகா? உனக்கு தெரியுமா முருகா, எங்க போனாலும் எப்ப வருவீங்கன்னு கேட்டு அவ்வளோ தொந்தரவு படுத்துறா. முருகா, பையன் ரொம்ப அடி வாங்கியிருக்கான் போலயே. ஐயோ முருகா, கால் வருது முருகா. இப்ப என்ன முருகா பண்றது? நீ ஏன் சொல்லு முருகா. அட்டன் பண்ணி பேசுடா, என்ன சொல்றான்னு கேளுடா. ஹலோ, சொல்லுமா, எங்க இருக்கீங்க? நான் இங்கதாம்மா, நம்ம கடையில என்ன நான் நின்றுட்டு இருக்கேன். எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்க? வந்துடுமா, எப்போ வருவீங்க? இந்த ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேம்மா. அப்படியே அத்தி இவ்வளவு கஷ்டப்படுறானா? அதுக்கு வள்ளி தெய்வானியே பரவாயில்ல போலயே. வள்ளி கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, தெய்வான கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பா. ஆனா இந்த அளவு இல்ல. அண்ணாச்சி, எனக்கு ஒரு 5 ஸ்டார் தரீங்களா? 5 ஸ்டாரா? பின்ன என்ன பவர் ஸ்டாரா? 5 ஸ்டார் தான். அதுக்கு ஏன் எல்லாம் இப்படி வாய போடக்குறீங்க?
தம்பி நீ சிங்கிள்ஸ் அப்பா ஆமண்ணா சிங்கிள்ஸ் தான். நீ தான்டா இந்த ஜென்மத்திலேயே கொடுத்து வச்சவன். இப்படியே சிங்கிள்ஸ் அவையிருடா. கல்யாணம் மட்டும் பண்ணிடாத. இங்க கமிட்டட் ஆனவன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவன் புலம்பெல்லாம் கேட்ட நீ சிங்கிளாவே இருந்துடலான்னு தோணிரும். சிங்கிள்ஸ்னா உங்களுக்கு நான் அவ்வளவு இலக்கரமா போச்சா? சிங்கிள்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏதோ இவனாவது ஏதோ ஒரு லவ் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். ஏதோ அவரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துட்டாரு. நான் 90s கிட்ஸ். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? இது வரைக்கும் என்ன ஒரு பொண்ணு கூட பார்த்ததுல தெரியுமா? ஏன் முருகா என்னைய மட்டும் இப்படியே வச்சிருக்க? எது உனக்கு நான் பொண்ணு அனுப்பலையா? ஏண்டா உனக்கு பொண்ணு அனுப்புனேன்டா. அனுப்புனப்பெல்லாம் நீ தான் வந்துட்டு எங்க அம்மா திட்டுவாங்க நான் லவ் பண்ண மாட்டேன், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்னா பொண்ணு வெள்ளையா இருக்கணும், முடி நீளமா இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா காலத்தை ஓட்டிட்டேன். காலத்தை ஓட்டிட்டு இப்ப 35 வயசானோன்னா எனக்கு பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்கல எந்த பொண்ணுதான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கும்? பரவாயில்ல முருகா, என்னைக்கானாலும் சிங்கிள்ஸ் கெட்டு தான். இவங்களாம் அவங்களோட வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டுலாம் இந்த விஷயமா பண்ணணும். ஆனா நான் அப்படி இல்லை. யார்கிட்ட இதுன்னு கேட்கவும் தேவையில்ல, என்னையும் யாரும் கேட்க போறதும் இல்ல. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? அது வழி முருகா, அது வேற டிபார்ட்மெண்ட். முருகா அப்படின்னா உன்னை கேட்கணும். அப்ப சிங்கிளா இருக்கவனும் கஷ்டப்படுறான், கமிட் ஆனவனும் கஷ்டப்படுறான், ஒரு பொண்டாட்டி வச்சுக்கணும் கஷ்டப்படுறான். அப்ப நீ முருகா டே பொண்டாட்டி எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கும் தெரியாதுதான். ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி இல்ல. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லாத முருகா. ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்துருச்சுன்னு சொல்லு முருகா. 2 பொண்டாட்டிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான்டா. இருந்தாலும் நீ பாத்துக்கிட்டேன்னு வையே, என் மேல உயிரே வச்சிருக்காங்க. இவன் வந்து சொல்றான் வெளியே, அவன் பொண்டாட்டி குடும்பப்படுத்துறா, எங்க இருக்கீங்கன்னு கேக்குறான், அப்படிலாம் சொல்றான். ஆனா உண்மையிலேயே அவனுக்கு தான் தெரியும் அவனோட ஒய்ஃப் வந்து எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு. உண்மையிலே ஒரு பொண்ணு இல்லைன்னு வைடா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம யாரு என்ன எதுவுமே தெரியாம போயிடுவோம்டா. நம்மள கேட்க ஒரு பொண்ணு இருக்க வரைக்கும் தானே நம்ம ஒரு கரெக்டான ஒரு மனுஷனாவே இருப்போம். அதனால முடிஞ்ச அளவு பொண்ணுங்களை கொண்டாடுங்களா. நம்மளோட மனைவியா, நம்மளோட சகோதரியா, நம்மளோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பொண்ணுங்க எல்லாம் நம்ம இல்லவே இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோடா. பிப்ரவரி மாசம் வந்துருச்சு, நம்மளோட லவ்வருக்குலாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்கடா. நம்மளோட அம்மாவை நினைங்கடா, நம்மளோட தங்கச்சியை நினைங்கடா, நம்மளோட அக்காவை நினைங்கடா. எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரோட சந்தோஷமா இருக்குன்னு நினைங்கடா. நீங்க நினைக்கிற அளவெல்லாம் பொண்ணுங்க அவ்வளோ கொடூரமானவங்களாம் கிடையாதுடா. நீங்க கொஞ்சம் அன்பு கொடுத்தா அவங்க 10,000 மடங்கு அன்பு திருப்பி கொடுப்பாங்கடா. அவ்வளவுதான்டா பொண்ணுங்களே. இதை புரிஞ்சவங்க பொழைச்சுப்பாங்க. நீங்களும் பொழைக்கிறதுனா பொழைச்சுக்கோங்க. சரி முருகா அப்படி சொல்லிடு முருகா எல்லாத்துட்டையும். ஓ அதுவா மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ணே நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு, இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவாடா? ஓகே முருகா. தேங்க்ஸ்மா.